ஹலோ! இன்னைக்கு வந்து என்னன்னா, எங்க ஏரியால வந்து ரெயினு. அப்படியே மேகக்கூட்டங்கள்லாம் மேல இருந்து அப்படியே கலஞ்சு போயிட்டுருக்காய்ங்க பாருங்க. நைட்டெல்லாம் வந்து ரெயின் வந்துருந்துருக்குது. நம்மளுக்கு தெரியல. ஸோ வந்து கொஞ்சம் ரொம்ப ரெயின் இல்ல. ஒரு மீடியமான ரெயின். கிளைமேட் வந்து செம்ம சூப்பரா இருந்துச்சு. சரி அதில ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நம்மளுடைய ஹார்வெஸ்டிங் பிளேட் எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறேன். என்னதான் இருந்தாலும் மத்த டேஸில வந்து ஹார்வெஸ்ட் பண்றத விட, இந்த மழையில வந்து ஹார்வெஸ்ட் பண்றது அது ஒரு விதமான ஒரு ஹாப்பினஸ்ங்க. அப்படியே அந்த பூவெல்லாம் வந்து பயங்கர ரொமான்டிக்கா இருப்பானுங்க. ஒரு பூ எல்லா செடியோட பூவையும் பார்க்கும்போது அப்படி ஒரு அழகா இருக்கும். அது மேலே வந்து வாட்டர் வந்து நின்னுட்டு, அதெல்லாம் பார்க்கும்போது, ரசிக்கும்போது செம்ம சூப்பரா இருக்கும். ஸோ வந்து இன்றைக்கி அப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வந்து வெண்டைக்காயில பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கேட்டுக்கு பக்கத்தில் ஒரு வெண்டைக்காய் செடி சொல்லியிருக்கேன் இல்லையா? 2 வெண்டைக்காய் செடி இருக்கலாம். ஸோ அந்த 2 வெண்டைக்காய் செடியிலையும் இவன் காய் தந்தா அவன் தரமாட்டான், அவன் காய் தந்தா இவன் தரமாட்டான். ஸோ அப்படி தான் மாறி மாறி எனக்கு வந்து காய் தருவானுங்க. இன்றைக்கி வந்து ஒரே ஒரு காய் மட்டும் அந்த வெண்டைக்காயில இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு காய் எடுத்துக்கிட்டு, இந்த க்ரோ பேக் அவனையும் எடுத்துகிட்டு அம்பர்லா பிடிச்சாச்சு. ஏன்னா கொஞ்சம் ஹெவியாக வந்து ரெயின் வர்ற மாதிரி இருந்துச்சு. பசங்களுக்கு வேறு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போதா, நம்ம உடம்ப நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா தான் உண்டு. இல்லைன்னா நம்மளும் இது பண்ணிட்டோம்னா, அது ஒன்று கவனிச்சிருக்கிறீங்களா? எப்பயுமே வந்து இப்போ 1 மந்த்தாக வந்து நல்லா இருக்கிறோம். கரெக்டாக அந்த ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற டயத்தில் ஏதாவது ஆகிடும். கோல்ட் ஆகிடும், காஃபு, ஃபீவர் இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதனால் நம்மளுடைய ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால கொடையை பிடிச்சிட்டு, கையில் கேமரா எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு ஒரு வாக் மாதிரி பண்ணிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்குறோம். கொத்தவரங்காய் இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த கொத்தவரங்காயெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அப்படி ஒரு இதுங்க. ஏன்னா வந்து ஃபுல்லாக வாட்டரிங் பண்ணி விட்டா கூட, இந்த வாட்டரிங் பண்ணி விட்டு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறத விட, இந்த மாதிரி மழையில் ஹார்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஹாப்பியாக தான் இருக்கும். அதை விட என்னென்னா, யாருக்கு தாங்க மழை பிடிக்காம இருக்கும். ஸோ மழையில் நனைஞ்சிக்கிட்டே ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு தான் நினச்சேன். பட் ஆனால் கொஞ்சம் பயம். ஏதாவது ஆயிடுச்சுன்னா பசங்களை பார்த்துக்கிற முடியாதுல்ல. அதனால வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கிறேன். கொத்தவரங்காய் இருந்தாங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தவரங்காய் இருந்தாங்க. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, கொத்தவரங்காய் வந்து நானே வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். என்னென்னா, கொத்தவரங்காய் வந்து நான் வளரும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த நுனி காம்பு இருக்குது இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ப்ரோக் பண்ணி விடுங்க. அதை கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து இலைங்கள் வந்து நல்லா வந்து கிளை வெடித்து இன்னும் நிறைய காய் தரும். என்னோடய டெரஸில் வச்சுருக்க கொத்தவரங்காய்க்கும் கீழே இருக்க கொத்தவரங்காய்க்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா மேலே உள்ளவன் என்ன பார்த்தீங்கன்னா, நெடுன்னு வளர்ந்துட்டு போவான். இவன் அப்படி இல்லை பாருங்கள், சைடில் கிளை விட்டு போயிட்டுருக்கான். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் கொத்தவரங்காய் செடி வச்சுருந்தீங்கன்னா, நுனியில் கிள்ளி விடுங்க. சூப்பராக வந்து உங்களுக்கு காய்க்க. இன்னொருத்த வந்து பச்சை கலரில் பிரிஞ்சால், அதாவது நீளமாக வளருவான்ல அவன். இவனும் க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கிறேன். என்கிட்ட வந்து ஒரு 5, 6 வெரைட்டி கிட்ட கத்திரிக்காய் மட்டும் இருக்குதுங்க. இந்த வருஷம் கத்திரிக்காய் மட்டும்தான் நான் ஹார்வெஸ்ட் நிறையா பண்ணியிருப்பேன். என்னோடய ஷார்ட்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் மட்டும்தான் நிறைய கொடுத்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் என்ன பண்ணேன்னா, டொமேட்டோ வைக்கணும்னு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ கொஞ்சம் வேலைங்க இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு பண்ணலாமேன்னு. நான் சொன்னேன்ல, இந்த பூவுங்கள்லாம் ஒரே ரொமான்டிக் மூடில் இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நான் வந்து ஒரு பூவையும் வந்து நோட் பண்ணிட்டு வந்தேன். அவ்வளோ அழகுங்க. நீங்கள் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பூவும் ஒரு கலரில் இருப்பாங்கள்ல. அதுவும் இந்த இந்த மந்த்தில் வந்து நல்லா வந்து ஒரு காஞ்ச செடி கூட துளிர்த்து வரும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு தான் அந்த மழை வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சாக போகிற நிலமையில இருந்து கூட நம்ம தண்ணி கொடுத்தா எப்படியே முழிச்சு வருவாங்கள்ல, அந்த மாதிரி தான் செடிங்களுக்கு அப்படி ஒரு ஹாப்பியாக இருந்தானுங்க. எப்படா மழை அப்படின்ற மாதிரி இருந்தானுங்க. என்னதான் நம்ம தண்ணி ஊற்றி பார்த்து வளர்த்தாலும், வருண பகவான் அவர் கொடுக்குற தண்ணி மாதிரி ஆகவே ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரவுண்டு பிரிஞ்சால் இருந்தாங்க. ஸோ அவங்களையும் பிக் பண்ணிவிட்டு எல்லாமே க்ரீனிஷ் தான். இப்போ என்னோடய கார்டனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனிஷ் தான். அப்புறம் அந்த பக்கம் வந்து இந்த ஒயிட் கலர் பிரிஞ்சால், நீல கலர் பிரிஞ்சால் இருக்கும் இல்லையா, இந்த இதில் வந்து 2 செடி தாங்க வச்சுருக்கிறேன். பயங்கரமாக வளர்ந்துட்டான். நம்ம ஒரு சில பேரை பார்க்கும்போது சொல்லுவோம்ல, என்னடா இப்படி வளர்ந்துட்ட அப்படின்ற மாதிரி. இவனுங்களும் வந்து அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி. நல்லா பூ வச்சுருக்காங்க, நிறையா பூ வச்சுருக்காங்க. காய் அந்தந்த இடத்துல இருக்குது. நம்மளும் வந்து ஒருத்தருமே வந்து பிக் பண்ணி ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டோம்.
ஸோ இந்த தடவையும் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கிறேன். இதையும் வந்து யாருக்காவது கொடுக்கலான்னு தான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எதிர்பாராத ஒரு ஹார்வெஸ்டிங் தான். ரெயினில் வந்து இன்றைக்கி ரெயின் வரும், இப்படி ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்பவே இல்லை. ஸோ வந்து அதெல்லாம் ஒரு இன்றைக்கி என்னவோ தெரியலங்க, அப்படி ஒரு ஹாப்பினஸ் என்னை சுற்றிலும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. ஏன்னா என்னை சுற்றிலும் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மயில், என்னோடய ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், மயில்களாகவே இருந்துச்சு. அப்படி ஒரு வைப்பாக இருந்துச்சு. ஸோ இவங்களையும் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த க்ரோ பேக் செக்ஷன், அப்புறம் வந்து அந்த கத்திரிக்காய், ஒயிட் கலர் கத்திரிக்காய் நல்லா நீளமாக வந்து குண்டு குண்டாக அப்படி இருந்தானுங்க. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயம்தான். ஏன்னா வந்து மழை காலம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, எப்போ எவன் எந்த பக்கத்துலேருந்து கிளம்புவான் அப்படின்றது தெரியலை. செடி வைக்கிறது ஒரு பக்கம் வந்து நல்லதாக இருந்தாலும், இன்னொன்று வந்து நம்ம உயிர் முக்கியம் பிகிலு அப்படின்ற மாதிரி தான். நம்ம ஒரு புழுவை கண்டாலே ஒரு மைல் தூரம் ஓடுற ஆள். ஸோ அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் பயந்தாங்க இந்த கார்டன் இந்த இடத்துல இருக்கிறது. ஸோ நம்ம எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி டெரஸ்க்கு போகணும் அப்படின்ற ஒரு இதில் இருக்கிறேன். பார்க்கலாம், அந்த கடவுள் தான் நம்மளுக்கு வழி வகுக்கணும். ஒரு டெரஸ் கார்டன் போட்டுட்டா ஒரு ஹாப்பி ஆகிடுவேன். ஸோ அந்த கத்திரிக்காய் மட்டும் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா? அவங்க கார்டன்லேயே எத்தனை கத்திரிக்காய் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கத்திரிக்காய்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எவ்வளோ வெரைட்டியில் கத்திரிக்காய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதையெல்லாம் வந்து நம்மளுடைய கார்டனில் இன்க்ளூட் பண்ணுவேன். இன்னொரு பர்பிள் கலர், ஸோ அவனும் தான் கத்திரிக்காய் வந்து கத்திரிக்காய் செடி வச்சுருக்கவங்க கண்டிப்பாக டெய்லி வந்து அவனை வந்து நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அந்த மாவு பூச்சி அவன் அட்டாக் பண்ணான்னா ஃபுல்லு செடியும் காலி, பக்கத்தில் உள்ள செடியும் காலி பண்ணி விட்டுருவான். ஸோ அதனால் வந்து நான் டெய்லி வந்து ஒருத்தனையும் வந்து நோட் பண்ணி கேர் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்குறேன். இல்லைன்னா வந்து அவ்வளோதாங்க, ரொம்ப கஷ்டம். இன்னும் வந்து சில செடியெலாம் நான் வந்து கேர் பண்ணாமல் விட்டதுனால என்ன ஆகிடுதுன்னா போயிட்டான். பக்கெட்ஸில் வச்சுருந்த ஒரு பிரிஞ்சால் செடியெல்லாம் அப்படியே அழிச்சிட்டாங்க. இது ஏதோ சொல்லுவாங்களே, அப்படியே அழிச்சிட்டான். அந்த பர்பிள் கலரு 2 பிரிஞ்சால் இருந்தாங்க. இவனுங்களை கீழே குனிஞ்சு நான் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளேயும் ஒரு வழியாயிடுறேங்க. ஒரு 3 பிரிஞ்சால் இருந்தானுங்க, இதோடு சேர்த்து ஒரு லாங் பிரிஞ்சால் இருந்தாங்க. ஹார்வெஸ்ட் பிளேட்டை பார்த்தீங்களா, வெறும் பிரிஞ்சால் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ அதை எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு பிரிஞ்சால் வந்துட்டுருக்குறாங்க. ஒரு 3 க்ரோ பேக்கில் வந்து இப்போ தான் வந்து பூ பூத்து நெக்ஸ்ட் மந்த்து இல்லைனா இந்த மந்த்துக்குள்ளே வந்து நல்லா காய் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்கள எடுத்துக்கிட்டு அப்புறம் இன்னொன்று, இந்த செடியில் பூவை பார்க்குறதோட இன்னொன்று வந்து இந்த மாதிரி பொன்னாங்கண்ணி கீரையை வந்து பக்கெட்ஸோடு பார்த்து பாருங்களேன். அதுவும் ரெயின் மழை காலத்தில் வந்து பார்த்து பாருங்கள், அவ்வளோ ஒரு இதுங்க. அதுலேயும் அந்த கையை வச்சு இப்படி செய்யும்போது இன்னும் வந்து அப்படி ஒரு க்யூட்டாக இருக்கும். நாங்களாம் சின்ன பாப்பாவாக இருக்கும்போது விவசாயம் பண்ணுவாங்க அப்பா. ஸோ அப்போ கோரை புல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த புல்லை வந்து என்ன பண்ணுவோன்னா மழை காலத்தில் இப்படி கை வச்சு இப்படி அசைஞ்சு ஆடுவோம். ஸோ அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஏர் அடித்தா நல்லா அப்படி வேவ்ஸ் மாதிரி போகும். ஸோ அந்த மாதிரி அந்த சைல்ட்ஹுட் ஞாபகம்லாம் வரும் இந்த கீரையை எனக்கு பார்க்கும்போது. இப்படி செஞ்சு விளையாடும்போது. ஸோ ஒரு பக்கெட்லேருந்து நம்ம வந்து கீரை எடுத்துட்டோம். அவ்வளோ கீரை இருந்துச்சு. ஸோ அந்த கீரையை எடுத்துகிட்டு க்ரோ பேக்லேயே வச்சுருந்தேன். இவன் க்ரோ பேக்கில் வளர்கிறதுக்கும் க்ரவுண்ட் கார்டனில் வளர்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து வித்தியாசம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து அதோட ஸ்டெம்மு வந்து ரொம்ப அவ்வளோதான், அந்த அளவுக்கு தான் வந்து க்ரோ ஆகுறான். ஆனால் இதுவே க்ரவுண்ட் கார்டனில் பார்த்தீங்கன்னா நல்ல நீளங்க, பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு இதாக இருந்தால் நல்ல நீளமாக வளர்கிறான். நான் நினச்சேன், எது எந்த இடத்துல இருக்கணுமோ அது அந்த இடத்துல இருந்தால் தான்டா அதுக்கு அழகு அப்படின்ற மாதிரி. அப்படி ஒரு அழகுங்க. ரொம்ப நாளாச்சு, ஒரு வாரமாகவே நம்ம வீட்டில் கீரை தான் போயிட்டுருந்துச்சு. ஸோ அது வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருந்துச்சு. இப்போ திரும்ப துளிர்க்க வந்துட்டுருக்குறாங்க. இதிலே வந்து நான் வந்து இப்போ தான் வந்து வெள்ளை பொன்னாங்கண்ணி ஒருத்தவங்க ஒரு ஸ்டெம்மு கொடுத்தாங்க, ஒரு சின்ன ஸ்டெம்மு. அதை வந்து இந்த ரவுண்டு க்ரோ பேக்கில் வந்து வச்சு விட்ருக்குறேன். அவன் வந்து இப்போ தான் இந்த மழைக்கு அதுவுமா நல்லா துளிர்த்து வந்துட்டுருக்குறான். ஸோ இந்த பொன்னாங்கண்ணியை விட அந்த பொன்னாங்கண்ணி கீரை நல்ல சூப்பரானது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ வெள்ளை பொன்னாங்கண்ணி, சிகப்பு பொன்னாங்கண்ணி எதுவாக இருந்தால் நாங்கள் 2த்துல ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் கார்டனில் ட்ரை பண்ணுங்கள். கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா, க்ரோ பேக்கில் இருக்கிறதுக்கும் க்ரவுண்ட் கார்டனில் இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதான்னு சொல்லிட்டு. நம்ம இந்த
நம்ம நந்தவனம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த பிளேஸில் வந்து இந்த கீரையோட ஸ்டெம் வந்து எங்கே வந்து ஸ்டிக் பண்ணி வைக்கிறதுனே தெரியல எனக்கு. ஸோ அதனால் வந்து எங்கேயாவது வச்சு விடுவோம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விட்டது தான். அவன் பாருங்கள் எவ்வளோ வந்துட்டுருக்குறான்னு சொல்லிட்டு, அதுவும் எவ்வளோ வந்திருக்கான்னு தாண்டி அதோட ஹைட்டை பாருங்களேன், அவ்வளோ ஹைட்டு, இவ்வளோ ஹைட்டில் நீ வந்து க்ரோ ஆவியாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி சூப்பராக இருந்துச்சுங்க. மழைத்துளி அது மேலே பட்டு அப்படியே பண்ணும்போது இதுக்கெல்லாம் எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் கிடையாதுங்க. என்னோடய சாயில் வந்து மட்டு வந்து செம்மண் தான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் கண்டிப்பாக க்ரோ பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி தான் முன்ன மாதிரி ஏதாவது உங்களுக்கு கிச்சன் கார்டன், டெரஸ் கார்டன், நீங்கள் வீட்டிலே வந்து கார்டன் செட் பண்ணணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்நாச்சஸ் கீரைகளை, தண்டுக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இன்னும் நல்ல மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஐயோ நம்ம வீட்டில் இந்தளவுக்கு கீரை வருதா, அப்போ என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய், தக்காளி, இந்த மாதிரி சில்லி இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம், ட்ரை பண்ணலாமே அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ட்ரை பண்ணி ஒரு மோட்டிவேஷ்னல் ஆகி நானும் இந்த மாதிரி போட்டிருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே வந்து பொன்னாங்கண்ணி எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்னென்னா நம்ம ஒரு 5 செடி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் இந்த இடத்துல. இந்த நந்தவனம்னு சொல்கிறல, இந்த நந்தவனத்துக்கு மேலே என்னோடய பிள்ளையாரப்பா இருக்கிறாரு. ஸோ அவருக்காக தான் இந்த இடம் பிளான் பண்ணியிருந்தது. அவருக்காக பூவாக பூத்து குலுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வச்சுருந்தோன்னா செம்பருத்தி, மருதாணி, மல்லிப்பூ, துளசி இந்த மாதிரி வச்சுருந்தோம். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான் இந்த பொமக்ரானட். சரி வந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். இதுக்கு இடையில் வந்து இந்த கௌசிக்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்திருந்தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன். அவன் என்ன பண்ணிட்டான்னா எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணிட்டான். ஸோ அதனால என்னென்னா பார்க்குறக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த இடமே. ஸோ அதை இன்றைக்கி வந்து மார்னிங்கே டிஸ்போஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கலை. மார்னிங் வேலையாக அதுதான். அவரை டிஸ்போஸ் பண்ணிட்டேன். இவங்களாம் இருக்கும்போது என்னென்னா இவங்க க்ரோ ஆகி வர்றதுக்கு முன்னாடி ஒரு சீடு போட்டு விட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி போட்டது தான் இந்த வெண்டைக்காய். அங்கங்கே ஒரு 4-5 வெண்டைக்காய் விதை மட்டும் போட்டு விட்ருக்குறேன். ஏன்னா அவங்களாம் வந்து சின்ன வேருங்க தான், டக்குன்னு நம்மளுக்கு வந்து காய் கொடுத்துருவாங்க. அது டொமேட்டோ, ஸோ இந்த மாதிரி. இந்த வெண்டைக்காய் வந்து எப்படின்னா ஒரு நாளைக்கு என்னோடய ஃப்ரெண்டாக இருப்பான், ஒரு நாளைக்கு வந்து எனிமையாக மாறிடுவான். அது எதனாலேயும் தெரில. ஒரு நாளைக்கு ப்ரோக் பண்ணும்போது கரெக்டாக ப்ரோக் ஆயிடுவான், இன்னொரு நாள் ஒரு மாதிரி ஆகிடுவான். சாரி. ஸோ வந்து அப்படியே எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்க கார்டனில் ரொம்ப நாள் கழிச்சு வடா ரஜதி அப்படின்ற மாதிரி இருந்தால் அதான் எந்த நேரத்தில் என்ன வரணுமோ, யாருக்கு என்ன கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக கிடைக்குங்க. அது யாராலையும் தடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அவரைக்காய் வந்து இவ்வளோ நாள் எதுக்குடா வரலை, பூ வைப்பான் கீழே விழுந்துருவான், பூ வைப்பான் விழுந்துருவான், எதுக்குடா வரமாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அவன் பருவத்திலே பயிர் செய்கின்றது கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. நீ எந்த இடத்துல பயிர் செய்கிறியோ அப்போ தான் நான் உனக்கு காய் கொடுப்பேன். நீ எப்போ வேணாலும் பயிர் செஞ்சுட்டு போ, ஆனால் நான் காய் எப்போ கொடுக்கணுமோ அப்போ தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கான். இங்கே பாருங்கள் எவ்வளோ அவரைக்காய்னு. இந்த 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 பக்கம் வந்து அவ்வளோ அவரைக்காய் பிடுங்கியிருக்கிறேன். அதான் அந்த டைமிங்கில் போடணும். போட்டிருந்தா நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு அவரைக்காய் கிடச்சிருக்கும். ஸோ இனிமேல் வர்றது தான் டைமிங்கு. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா இந்த ஆடிப்பட்டத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து டெரஸ் கிளம்பியாச்சு. கிளைமேட் அப்படி ஒரு கிளைமேட்டுங்க. இதெல்லாம் நினச்சிப்பேன் நான். கார்டன்னா வந்து அப்படி ஒரு பீஸ் ஆஃப் மைண்டுன்றது கரெக்டாக தாங்க இருக்குது. அப்படியே மேலே வந்தால் அந்த குருவிங்க, சிட்டுக்குருவிங்க இருக்கிறாங்கள்ல, அவங்கெல்லாம் ஒரே கூச்சல். அங்கிட்ட ஒரு கூச்சல், அங்கிட்டு அந்த பக்கம் பீக்காக்கு, மயில் அந்த பக்கம் ஒரு பக்கம் அவன் கத்துறான். எல்லாம் வந்து அவங்க கத்தி கத்தி அவங்களே ஒரு குஜிலி மஸ்து பண்ணிக்கிறானுங்க. அப்படியே ஒரு குஜிலி மஸ்து பண்ணுறாங்க. அதுவே ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு வாட்டரிங்க பார்த்தோன்னே அப்படி ஒரு இதுங்க. ஸோ இந்த அருவாள், நான் பேர் வச்சுருக்குறது அருவாள்னு வச்சுருக்குறேன். இதுக்கு இது என்ன கோழி அவரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவனை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து நம்மளுடைய கொத்தவரங்காய், எனக்கு வந்து என்னென்னா ஒரு நாள் விட்டு இருந்தா வச்சுக்கோ என்னால் முடிஞ்சது அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவன் எனக்கு ஒரு நாள் வந்து ஒரு 10 காய்கிட்ட வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக தந்துடுறான்.
அவனை நினைக்கும் அவனால் முடிஞ்சதை எனக்கு கொடுத்துறான். ஸோ இந்த பாவக்காய் இவன் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன்ல, சண்டையில் கிழியாத சட்டை இருக்குதாடா அப்படின்ற மாதிரி அவன் இருக்கிற நிலமைய மட்டும் பாருங்கள். ஆனால் அப்படி இருந்து எனக்கு ஒரு 5 காய் கிட்ட கொடுக்குறான். ஏன்னா அவனை எடுத்து போட மனசு இல்லாமல் அப்படியே விட்டுட்டுருக்குறேன். பார்க்கலாம். ஆனால் ஒன்றுங்க, இந்த வெரைட்டி எங்கேருந்து கண்டுபிடிச்சின்னே எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இவ்வளோ குட்டி குட்டியாக இருக்கிறான். அவங்க ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பாகல் மிதிப்பாகல் பாவக்காய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நம்மக்கிட்டேயும் இந்த வெரைட்டி கிடச்சிச்சு அப்படின்றதில் ஒரு ஹாப்பி. ஸோ என்னோடய கார்டனில் வந்து நிறைய வெரைட்டி வந்து நானே போடாத வெரைட்டி எப்படி வந்துச்சுன்னு என்னோட தெரியல. அப்படியே எடுத்துக்கிட்டு பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நான் சொன்னேன்னா மேகத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிருந்தான். இப்போ எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கான். வருவான்னு நினைக்கிறேன் ரெயின். ஸோ அதை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து கீழே இறங்கியாச்சு. எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகில். அதுவும் இந்த மலையோட ஒரு ஹார்வெஸ்ட்டுன்னு நினைக்கும் போது அப்படி ஒரு இது இந்த மலையிலையும் நம்மளுக்கு வந்து துளிர்த்து இவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. சூப்பர். அப்படியே எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிளில் வச்சாச்சு. சுற்றி விட்டு பார்த்தேன், ஒரு அழகாக வரும் அப்படின்னு நினச்சி அதில் பாதி கீரை கீழே விழுந்துச்சு. எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே எடுத்து ஒன்று வச்சாச்சு. அதுலேயும் இந்த கீரை பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷுங்க. அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷு. அப்படியே வந்து ஒரு கரெக்டாக ஒரு கட்டுப்பிடி, ஒரு கைப்பிடி. அது பாருங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு வந்து இன்றைக்கி கீரை நல்லா கிடச்சிருச்சு. நாளைக்கு வந்து பொரியல் காய்க்கிறோம். ஒன்றுமே இல்லைங்க, இந்த பொரியல்லாம் ஒரு வெங்காயம், சில்லி வரமிளகா, ஜீரகம், கடுகு போட்டால் போட்டுக்கோங்க. ஸோ அந்த அப்படியே வதக்கி அப்படியே எடுத்து கொஞ்சம் ஒரு பவுலில் போட்டு சாப்பிட்டிங்கனாவே, பூண்டு நச்சு போட்டுக்கோங்க, சாப்பிட்டிங்கனாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து கத்திரிக்காய், எத்தனை வெரைட்டின்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இதுலேயே ஒரு 5 வெரைட்டி ஆஃப் கத்திரிக்காய் வந்து இருக்கிறாங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க, குண்டு குண்டாக இருந்தானுங்க. எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தானுங்க. ஸோ எந்த ஒரு செயற்கை உரமும் பயன்படுத்தாமல் நம்மளுடைய ஆர்கானிக்காகவே வந்து உரம் போட்டு நம்மளுடைய வேர்வை சிந்தி டெய்லி நம்ம வந்து எனக்கு கொடுத்த பூஸ்டப்புக்கு நமக்காக வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்குறான். ஸோ கொத்தவரங்காய், அவரைக்காய், பாவக்காய், ஸோ அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அவரைக்காய்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம். அதெல்லாம் வந்து பாவக்காய் பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்கிறாங்க பாருங்கள். இதுக்கு மேலே பெருசாகவே வரமாட்டான், வராதடா நீனு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் மல்லிப்பூ, ஸ்மெல்லு வேறு லெவலுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.